போட்டி தேர்வு மாணவ அனைவருக்கும் வணக்கம். அதாவது நமக்கு ஒரு 6 மாதம் ஒரு கேப் இருக்குது. ஏன்னா டிஎன்பிசியுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து 6 மாதம் கழிச்சு தான் வருது. நமக்கு பரீட்சை வந்து செப்டம்பர், அக்டோபர், டிசம்பரில் இருந்தாலும் இந்த 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ருட்டீனாக ஒன்று ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பல்லு விளக்குறோம். பல்லு விளக்குறது பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டீனாக இருக்கும். நம்ம சோகமாக இருந்தாலும் பல்லு விளக்கும், சந்தோஷமாக இருந்தாலும் பல்லு விளக்கும். இது யாரும் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரொட்டீனாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டெய்லி இருக்கக்கூடிய 24 ஹவர்ஸை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 ஹவர்ஸ் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரொட்டீனாக ஒரு 21 டேஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரொட்டீனாக உள்ளே கொண்டு வந்துடணும். இப்போ வந்து ஒரு ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு மோட்டிவேஷன் ஆகுது, அதனால் உட்காந்து படித்தா அதெல்லாம் கதைக்கே ஆகாது. நீங்கள் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும். ஒரு சிஸ்டங்கிறது வந்து ரொட்டீனாக நம்ம பண்ணுறது தான் சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தை யார் உருவாக்குறாங்களோ அவன் கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுவான். அதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 8 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய 8 ஹவர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா 3ஆக பிரிச்சுக்கிறோம். அதில் ஸ்டடி ஹவர்ஸ் பார்க்கும்போது 8 ஹவர்ஸ் தான் கொடுக்குறோம். ரொம்ப நேரம் படிக்க சொல்லல. அதில் வந்து ஸ்டடி ரொட்டீன் ஒரு நாள் நம்ம பண்ணுறோம். ஒரு நாள் நல்லா படிச்சுட்டு ஒரு நாள் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அது சிஸ்டமே கிடையாது. ரெகுலராக எப்படி பல்லு விளக்குறது அப்படி ஒரு நாள் விட்டு விளக்குமா? அப்படி விளக்க மாட்டோம்ல. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும். அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ரொட்டீன் பில்டிங். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா நீங்கள் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் மோட்டிவேஷன் வந்து யாருக்குமே சக்ஸஸ் கொடுக்காது. அந்த ரொட்டீன் ஒரு சிஸ்டத்தை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறுவாங்க. அப்போ ரொட்டீன் பில்டிங் ஏன்னா அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி படிக்கிறோம். அப்போ டிஎன்பிசி படிக்கும்போது டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அவேர் வித் சிலபஸ்னால் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். சிலபஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கணும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 21 நாள் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏற்கனவே படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து கொஞ்சம் இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்டைலில் ஒரு மாற்றம் ஏற்படும். அப்போ வந்து சிலபஸை ஃபஸ்ட்டு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அவேர் வித் பிவிக்யூ, பிறகு அவேர் வித் சோர்சஸ் என்னென்ன புக்கெலாம் படிக்கணும். அப்போ நம்ம டிஎன்பிசி படிக்கும்போது முதல் வேலை நீங்கள் என்ன பண்ணால் சிலபஸை ஃபுல்லாக வார்ம் அப் பண்ணிடணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2020 25 ஃபுல்லாக படித்து எடுத்துடணும். இப்போ நிறைய பேர் புக் எடுத்துகிட்டு படிக்க வருவாங்க. நான் சொல்லுவேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் புக் எடுங்க போவேன். இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுங்கன்னா நல்லா தரவாக கான்செப்ட் கிளாரிட்டியோடு படிக்கணும். இப்போ ஒரு நியூஸ் வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூஸ் அப்படியே பார்த்து வாசிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து கண்டென்ட் கிளாரிட்டிலாம் தேவை கிடையாது. நமக்கு அப்படி கிடையாது. நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன தேவை கேட்டிங்கன்னா கான்செப்ட் கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். அப்படி புரிஞ்சாலும் நம்ம வரக்கூடிய எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண முடியும். நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி வேகமாலாம் நியூஸ் பேப்பர் ரீடர் மாதிரி நம்ம படிக்க முடியாது. அப்போ நமக்கு என்னென்னா சிலபஸை பற்றி ஃபுல் அவேர்னஸ், பிவிக்கு நல்லா படிங்க. சோர்சஸ் என்னென்ன மெட்டீரியல் வந்து சோர்சஸ் நமக்கு தேவை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன இதில் ஃபாலோ பண்ணுறோன்னா ரொட்டீன் பில்டிங் எவ்ரிடே. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நார்மல் ரொட்டீன் ப்ராசஸ். ஏன்னா அதாவது ப்ராப்பர் டைம், அந்த ப்ராப்பர் டைமை வந்து மேனேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் பிளேஸ், அந்த ஒரு என்விரான்மெண்ட் உங்களுக்கு செட் ஆகிருக்கும். படிக்கக்கூடிய என்விரான்மெண்ட் செட்டாக இருக்கும். அந்த என்விரான்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து மாற்றவே கூடாது. இப்போ ரொட்டீன் பில்டிங்கை நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு சிஸ்டம். அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வாட் டைம் யூ வேக்கப், நீங்கள் எந்த டைமுக்கு எந்திக்கிறீங்க, இது வந்து இதுக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி. அதாவது வேக்கப் டைம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் நான் வேக்கப் டைம் எனக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி டைமாக இருக்கும். மார்னிங் என்னுடைய வேக்கப் டைம் வந்து 3:45 இருக்கும். 4 மணிலேருந்து என்னுடைய ரொட்டீன் ப்ராசஸை ஆரம்பிச்சிருவேன். காலையில் டைமை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். காலைல ஒரு 10 மணி வரைக்கும் என்னுடைய டைமை யாருக்குமே கொடுக்க மாட்டேன். எனக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணும். ப்ரொடக்டிவிட்டியான டைம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டைம் இருக்கலாம், நைட் வந்து இருக்கலாம். உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி, உங்களுக்கு எது ப்ரொடக்டிவிட்டியான டைம் இருக்கோ அந்த டைமை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணணும். வேக்கப் டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ நமக்கு என்னென்னா உங்களுடைய குரோனோ டைப் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்.
கொரோனா டைம்னா உங்களுக்கு அது வந்து எந்த டைம் ப்ரொடக்டிவிட்டியான டைம் இருக்குது, உங்களுக்கு இது வந்து மாடரேட்டாக இருக்குது அந்த எனர்ஜி லெவலு, எந்த டைம் வந்து உங்களுக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்காள் வித்தியாசப்படும். உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியான டைம் என்ன இருக்குது, அப்போ அந்த வேக்கப் டைம்ங்கிறது முக்கியம். நாம் பொதுவாக மார்னிங் டைம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்கள் பர்சனாலிட்டிக்கு என்ன இருக்குது அந்த டைம், உங்கள் பர்சனாலிட்டிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும். ஆனால் நார்மலாக என்னுடைய கால்குலேஷனில் மார்னிங் டைம் சொல்லுவோம். வேக்கப் டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம், ப்ரொடக்டிவிட்டியான டைம். அந்த டைமை யாருக்குமே நம்ம விட்டு விடக்கூடாது, நமக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஹவர்ஸ். ஸ்டடி ஹவர்ஸ்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்குது. அதில் நமக்கு வந்து ஸ்டடி ஹவர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 3ஆக பிரிச்சுக்கலாம். ஸ்டடி ஹவர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24 ஹவர்ஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து ஒரு 3ஆக பிரிச்சுக்கிடுவோம். 8 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ். இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக தூக்கத்துக்கு கொடுத்துடணும். அப்போ இந்த 8 ஹவர்ஸ் லாஸ்ட் 8 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டைம்னு கொடுத்துக்கலாம். அந்த ஸ்லீப்பிங் டைம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்கணும். அதாவது நான் ஒரு நாள் இந்த டைம் படுத்தேன், ஒரு நாள் அந்த டைம் படுத்தேன்னு கூட. ஸ்லீப்பிங் டைம் நான் 10 மணிக்கு படுக்க போகிறோம், 9 மணிக்கு படுக்க போகிறோம், ஃபிக்ஸிங் டைமாக இருக்கணும். அந்த ஃபிக்ஸிங் டைமையும் நம்ம என்ன பண்ணுங்கன்னா பிரிச்சுக்கலாம். 7 ஹவர்ஸ் வந்து ஸ்லீப்புக்கு கொடுத்துக்கலாம். 1 ஹவர் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா ரொட்டீன் ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தோம். ரொட்டீன் ஆக்டிவிட்டி பல்லு விளக்குறது, இந்த மாதிரி ரொட்டீன் ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தோம். அப்போ நமக்கு வந்து 24 ஹவர்ஸில் 8 ஹவர்ஸ்க்கு வந்து சாப்டர் க்ளோஸ்டு. 8 ஹவர் முடிஞ்சு போச்சு. இன்னொரு 8 ஹவர்ஸ். அந்த 8 ஹவர்ஸ் தான் என்னென்னா ப்ரொடக்டிவிட்டி டைமாக இருக்கணும். அந்த ப்ரொடக்டிவிட்டி டைம் ஒரு 8 ஹவர்ஸ் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டடி ஹவர்ஸ்னு வச்சுக்கிறோம். உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கணும். இந்த 8 ஹவர்ஸை நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா பிரிச்சுக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் கொடுக்குறோம். நியூஸ் பேப்பர் ரீடிங். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் யாருமே படிக்க மாட்டேங்காங்க. அப்போ நியூஸ் பேப்பர் தான் கொஸ்டின் கேட்குறான். ஏன்னா நியூஸ் பேப்பரை வச்சு தான் ஸ்டாட்டிக் ஜிகே பின்னாடி போகிறான். அப்போ ரொட்டீனாக பேப்பர் படிக்கும்போது உங்களுக்கு அழுத்தமான கான்செப்ட் கிடைச்சிடும். ஏன்னா நியூஸ் பேப்பருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு செய்தி வந்து ஒரு நாள் வந்துட்டு போகாது. இடையில ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தது தான் செகண்ட் வேர்ல்டு வார் 39 to 45 பார்த்தீங்கன்னா டெய்லி ஹிட்லர் பேப்பர் வந்து ஹிட்லருடைய ஃபோட்டோ வந்து பேப்பரில் இருக்குமா, அவருடைய பேரை டெய்லி பார்ப்பாங்களாம். அதுமாதிரி 2025 பார்த்தீங்கன்னா ட்ரம்புடைய பேரை பார்த்துருக்காங்க. அப்போ ரொட்டீனாக பார்க்கும்போது மெசேஜ் வந்து ஆழமாக பதிஞ்சிடும். ஒரு பேப்பரில் வரக்கூடிய நியூஸ் வந்து ஒரு நாள் வராது, தொடர்ந்து 6-7 நாள் வரும்போது அந்த ஒரு 4-5 வருஷம் கழிச்சு எக்ஸாம் எழுதினா கூட ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணுற பவர் கிடைக்கும். நியூஸ் பேப்பர் ரீடிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா இப்போ உள்ளவங்க விடமாட்டேங்க. 1 ஹவர் அதுக்கு கொடுத்துருந்தோம். அடுத்த 1 ஹவர் நம்ம லாஸ்ட் 1 ஹவர் என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா ரிவிஷன். நம்ம இதை தான் யாருமே பண்ண மாட்டேங்காங்க. இதுதான் பெரிய டிராபேக். புதுசாக படிக்காங்களே தவிர படித்ததை ரிவிஷன் பண்ணி அதனுடைய சஸ்டைனபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா கிடையாது. அப்போ லாஸ்ட் 1 ஹவர் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கொடுத்துடணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் பக்காவாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் 1 ஹவர் டெய்லி அந்த 8 ஹவர்ஸ், அந்த 8 ஹவர்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம், எந்த டைம்னாலும் இருக்கலாம். ஆனால் 8 ஹவர்ஸ் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கணும். அப்போ நமக்கு 1 ஹவர் வந்து ரிவிஷன் பண்ணிடணும். என்னென்ன படித்தோம் ரிவிஷன் பண்ணுறோம், ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 1 ஹவர் ஒரு நாள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கிடணும். அப்புறம் மந்த்லி ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணால் ரிவிஷன் பண்ணுற மாதிரி டோட்டலாக இந்த ரிவிஷன் பண்ணும்போது தான் ஸ்ட்ரென்த்தை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ நார்மலாக மிச்சம் இருக்கக்கூடிய 6 ஹவர்ஸ் அதை வந்து நீங்கள் வந்து 2 ஸ்லாட்டாக பிரிச்சுக்கலாம். 3 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்னு 2 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த 3 ஹவர்ஸில் ஒரு சப்ஜெக்ட் பாலிட்டி படிக்கணும், ஒரு சப்ஜெக்ட் ஆப்டிடியூட் படிக்கலாம். அடுத்த ஒரு சப்ஜெக்ட் ஒரு மாதத்தில், அடுத்த மாதம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சப்ஜெக்ட் ரீசனிங் கொடுக்குறோன்னா ஒரு சப்ஜெக்ட் என்ன எக்கனாமிக்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி 2 சப்ஜெக்டாக பிரித்து கிளாரிட்டி, கான்செப்ட் கிளாரிட்டியோடு படிக்கணும். இல்லை நான் கிளாஸ் இப்போ தான் படிக்கிறேன்னு சொன்னால் ஒரு இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் கிளாஸ்க்கு கொடுத்துருந்தோம். அப்போ கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தோம் ஒரு ஸ்லாட்டை. இப்போ இல்லை சார் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவ்னா நியூஸ் பேப்பர் ரீடிங்கை வந்து நம்ம குறைச்சிக்கலாம், ஒரு 45 மினிட்ஸ் குறைச்சிக்கலாம். அதுமாதிரி ரிவிஷனையும் ஒரு 45 மினிட்ஸ் குறைச்சிக்கலாம். அப்போ நமக்கு ஒரு 1/2 ஹவர் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அந்த 1/2 ஹவர் எக்ஸ்ட்ராவை இங்கே 2 பிரித்து போட்டுக்கலாம். அப்போ டெய்லி ஒரு 2 சப்ஜெக்டை கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கணும்.
இதை படிக்கும்போது நம்ம டிஎன்பிசி படிக்கணும்னா சிலபஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். பழைய கொஷினை படிச்சுட்டு தான் அந்த டாப்பிக்கே படிக்கணும். என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரிசோர்ஸ் என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ அது நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து 8 ஹவர்ஸ் வந்து ஸ்டடிங் ஹவர்ஸ். இந்த ஹவர்ஸை வந்து நம்ம எதுக்குமே ஒதுக்கக்கூடாது. எப்படி நம்ம பல்லு விளக்குற டைம் வந்து யாருக்குமே ஒதுக்க மாட்டோம். எப்போ எழுந்திரிச்சாலும் பல்லு விளக்குவோம். 10 மணிக்கு எழுந்திரிச்சாலும் பல்லு விளக்குவோம். காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சாலும் பல்லு விளக்குமா? அதே மாதிரி இப்போ ஒரு நாளை நீங்கள் கண்டிப்பாக 24 மணி நேரத்தை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். 24 மணி நேரத்தில் கண்டிப்பாக 8 ஹவர்ஸ் நம்ம படிக்கிறோம் மினிமம். இன்னொரு 8 ஹவர்ஸ் இருக்குது. இந்த ஹவர்ஸை நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஒரு பிரிச்சுக்கலாம். ஒரு 3 ஹவர்ஸ் ஒரு 5 ஹவர்ஸும் பிரிச்சுக்கலாம். இந்த 3 ஹவர்ஸை நம்ம என்ன செய்யறோம் கேட்டிங்கன்னா ஒரு 3ஆக பிரிக்கிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னர். இதுக்கு ஒரு 1 ஹவர், இதுக்கு ஒரு 1 ஹவர், இதுக்கு ஒரு 1 ஹவர். அப்போ நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு 1 ஹவர் ஆகும்னா ஆக போகிற கிடையாது. ஒரு 20 to 30 மினிட்ஸ் தான் ஆக போகுது. அப்போ மீதி ½ அன் ஹவர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன வாக்கிங் போகலாம். இல்லைனா நீங்கள் குக் பண்ணுறதுக்கு கூட டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்த மத்தியானம் லஞ்சுக்கு 1 ஹவர் ஆகும்னா அதுக்கு 1 ஹவர் ஆக போகிற கிடையாது. 20 to 30 மினிட்ஸ் தான் ஆக போகுது. மீதி ஒரு ½ அன் ஹவர் சின்ன ஸ்னாப், ஒரு குட்டி தூக்கம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட்டுக்கலாம். டின்னரு நைட்டு ஒரு 1 ஹவர், ½ அன் ஹவர் 20 to 30 நிமிஷம் தான் நம்ம டின்னர் முடியும் போது. மீதி ஒரு ½ அன் ஹவர் வீட்டில் பேசலாம், ஃபோன் பேசலாம். இந்த மாதிரி நம்ம 3 ஹவர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் ஒரு 5 ஹவர்ஸ் இருக்குது. இந்த 5 ஹவர்ஸும் ஒரு முக்கியமான ஹவர்ஸ். இதை நான் உங்கள் படிக்க சொல்லலை, ரிலாக்ஸ்க்கு தான் சொல்கிறேன். ஆனால் இந்த டைமில் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுருங்களேன், அது ஃபோனை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுருங்களேன், அது என்ன பண்ணுன்னா அந்த 8 ஹவர்ஸை அஃபெக்ட் பண்ணும். அப்போ அந்த 8 ஹவர்ஸை எனர்ஜெட்டிக்காக நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் அந்த 8 ஹவர்ஸை ப்ரொடக்டிவிட்டியாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 5 ஹவர்ஸை நீங்கள் என்னென்னா கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணணும். தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த செல்ஃபோனை பார்த்துட்டு 5 மணி நேரத்துக்கு வேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அங்கே அஃபெக்ட் ஆகும். அப்போ நீங்கள் இந்த 5 ஹவர்ஸ் நீங்கள் என்னன்னாலும் பண்ணலாம். ஏன்னா குக் பண்ணலாம். ஏன்னா ஆனால் அந்த 8 ஹவர்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது. இல்லைன்னா நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினை எடுத்து பார்க்கலாம், ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்து போட்டு பார்க்கலாம், அல்லது ஆப்டிடியூடு எடுத்து போட்டு பார்க்கலாம். 5 ஹவர்ஸ் இதை வந்து உங்களோட வந்து ரிலாக்ஸ் டைம் தான் சொல்கிறேன். ரிலாக்ஸ் டைமில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம், இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த 8 ஹவர்ஸ்க்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ டெய்லி ரொட்டீன் ஸ்டடி ஹவர்ஸ் 24 ஹவர்ஸை கொஞ்சம் நம்ம இந்த ஃபார்முலா 8 மணி நேரம் தான் உங்களை படிக்க சொல்கிறேன். உங்களுக்கு அப்படி ஃபுல் டைம்லாம் படிக்க சொல்லலை, 8 மணி நேரம் தான் படிக்கணும். அதை ப்ரொடக்டிவிட்டியாக யூஸ் பண்ணணும். இந்த என்விரான்மெண்ட்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அப்போ இந்த 5 ஹவர்ஸுங்கிறது என்விரான்மெண்ட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது. வெளியே போகும்போது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரும். அந்த 8 ஹவர்ஸ் பாதிக்கவே கூடாது. பாதிக்காத அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போ அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ நமக்கு என்ன கேட்டீங்கன்னா வேக்கப் டைம், காலைல எழுந்துச்சு பழகுங்க, ஸ்டடி ஹவர்ஸு, நியூஸ் பேப்பர் ஸ்லாட்டு. நியூஸ் பேப்பர் ரெகுலராக படிங்க. அப்போ நியூஸ் பேப்பர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 16 பக்கம் நியூஸ் பேப்பர்னு வச்சுங்களேன், நமக்கு ஒரு 8-10 பக்கம் வெளியே போயிடும். லோக்கல் நியூஸு, பொலிட்டிக்கல் நியூஸு, ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி, இதை அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் நியூஸ்னால் இப்போ வந்து ரஷ்யா வார் நடக்குது, ரஷ்யா உக்ரைன் வார் 3 வருஷமாக நடந்துக்கு டெய்லி பேப்பரில் வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து ஒரு தடவை தெளிவாக படிச்சுட்டு அதை அவாய்ட் பண்ணி விட்டுறணும். விட்டுட்டிங்கன்னா நீ இருக்காது. இன்றைக்கெலாம் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் வந்து அடிஷ்னல் டேரிஃப் போட போகிறாங்கிறது ஒரு நியூஸ் இருக்குது. பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பள்ளத்தாக்கு பிரச்சனை ஒன்று ஜம்மு காஷ்மீரில், சைனாக்காரன் எனக்கு தான் சொந்தாங்க, இந்தியா நமக்கு தான் சொந்தாங்க, வேறு நியூஸே கிடையாது. அப்போ இந்த நியூஸ் பேப்பர் ஸ்லாட்டுங்கிறது இந்த பொலிட்டிக்கல் நியூஸ் அவாய்ட் பண்ணிட்டு ரெக்கரிங் நியூஸ் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிற 20 நிமிஷத்துலேயே படித்து முடிக்கலாம். ஒரு பொண்ணு யூபிஎஸ்சி பாஸ் பண்ண பொண்ணு சொன்னாங்க, ஒரு நாள் எனக்கு 24 ஹவர்ஸே எனக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிக்க எனக்கு பத்தலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா திரும்ப 2வது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்க 20 நிமிஷம் போதுங்காங்க. அப்போ அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, எனக்கு எதை படிக்கணும் எதை விடணுங்கிறது தெரியாமல் படித்தேன், அதனால் எனக்கு 24 ஹவர்ஸ் எனக்கு பத்தலை. ஆனால் இப்போ பரீட்சைக்கு சிலபஸ்க்கு ஓரியன்டாக படிக்க எனக்கு 20 மினிட்ஸ் போதும் அப்படிங்காங்க. அதே மாதிரி தான் முதல்ல நியூஸ் பேப்பர் படிக்கும்போது டைம் ரொம்ப விரையாகிற மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி வந்து ஸ்மார்ட்டாக படிச்சுக்கலாம். அப்போ ரிவிஷன், ஏன்னா எக்ஸாம் ஒருத்தன் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ரிவிஷன் தான். ரிவிஷன் விடாமல் இருக்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ மார்க் டெஸ்ட்டு போடணும், ரிவிஷன் போடணும். இந்த ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் என்ன பண்ணணும், அதை படிக்கணும் இதை படிக்கணும் படிச்சுட்டே இருப்பாங்க, பின்னாடி படித்தது ரிவிஷன் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா புக்கில் நீங்கள் கோடு அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா அது ரிவிஷன் கிடையாது. கான்செப்ட் கிளாரிட்டி படித்து தெளிவான பிறகு நீங்கள் அண்டர்லைன் பண்ணால் தான் அது பேருக்கு என்னது ரிவிஷன். ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏன்னா ரிசோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும்.
ஆனால் ரிவிஷன் வந்து மல்டிபிள் ரிவிஷனாக இருக்கணும். அதனால் இது ஒரு சின்ன ஒரு நாளை ஒரு 8 ஹவர்ஸை எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டியாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சின்ன இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள். 21 days ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். தேங்க்யூ.